Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க எப்படி பாக்குறீங்க இத பீகார் தேர்தல் களத்தை? பீகார் தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். என்ன காரணம்னா அடுத்து ஒரு 5 ஸ்டேட்ல தேர்தல் வரப்போகுது. 26ல் 25ல் இந்த பீகார் தேர்தல் வருது. இதில் வந்து பீகார் தேர்தலில் போன தர 20ல் இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா அவர் பெருமாள்மணி சார் சொன்ன மாதிரி ரொம்ப 0.03 தான் வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப குறைச்ச. அதனால் வந்து அப்போயே வந்து பிஜேபியோட அந்த தத்துவத்தை வச்சு ப்ளஸ் இந்த இது மற்ற விஷயத்தெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஜெயித்தாங்க. இப்போ வந்து அதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து உறுதியாயிடுச்சு. ஆரிய தத்துவத்தை ஆதரவோடு உள்ளது தான் பிஜேபி. ஆனால் அந்த ஆரிய தத்துவம் பீகாரில் வந்து தோற்று போயிடுச்சு. ஏன்னா நிதிஷை வச்சு தான் அவங்க வந்து கேமே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முதல் முறையாக இப்போ வந்து இந்த 2 வருஷத்துக்கு முந்தி நிதிஷும் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிக்கலைங்கிறதுக்காக தான் அவர் வெளில போகிறார். அப்போ 1.5 வருஷம் கிட்டத்தட்ட அவர் வந்து இந்தியா கூட்டணி பக்கம் இருந்துட்டு தான் அவர் போனவர். அதனால் தொடர்ந்து பிஜேபி பக்கம் அவர் இல்லவே இல்லை எப்போதுமே. இன்னும் சொல்ல போனால் 2014ல் மோடி எதிர்த்து அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்வானி பக்கம் நின்று ரொம்ப ஃபைட் பண்ணார். அதனாலேயே அவர் பின்னடைவு சிலதில் அரசியல் ரீதியாக சந்தித்தார். அப்புறம் எந்த மணிப்பூரில் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் தோல்வி அடைஞ்சிச்சு. அங்கே ஆட்சியே போயிடுச்சு. அது பிஜேபி ஆட்சியே போயிடுச்சு டபுள் இன்ஜின் சர்க்கார். அப்போ டபுள் இன்ஜின் சர்க்காரில் எங்கேயாச்சும் பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் வளர்ந்துருக்கதா வச்சுக்கிட்டா கூட தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் சாரசாரியாக வந்து மாணவர்களும் இளைஞர்களும் வந்து பெண்கள் உட்பட வந்து வேலைக்கு வரணும்? எந்த வேலைக்கு வர்றாங்க? ரூபாய் 15,000 மாதத்துக்கு 12,000 மாதத்துக்கு வர்றாங்க. வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இல்லைன்னு சொல்லி பெருசாக இல்லை. அப்போ கொடுக்கப்பட்ட நிதியை சொல்லிடுறேன். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். பெருமாள் சார் மணி சார் சொன்னார், நிதி எக்கச்சக்கமாக போணுச்சு. இந்த பட்ஜெட்டில் கூட பீகாருக்கு அதிகமாக நிதி ஒதுக்குனாங்க. அதெல்லாம் உண்மை. மத்திய அரசு நம்ம பணம்லாம் தமிழ்நாட்டு பணம்லாம் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போனதும் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரே வருஷத்தில் கட்டின பாலம் 12 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு ஒரே வருஷத்தில். அதுவும் 17 நாளே நிறையா பாலம் விழுந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 18-19 பாலம் மொத்தத்தில் விழுந்திருக்கு. இது புது கட்டின பாலம், பழசு கிடையாது. அப்போ என்ன ஊழல் இல்லை அப்படின்னு எடுத்துக்காட்டு அது என்ன அர்த்தத்தை குறிக்குது? பாலம் இடிஞ்சு புதுசாக கட்டுற பாலம் இடிஞ்சு விழுதுன்னா அது ஊழலாக இல்லையா? வெறும் மக்கள்கிட்ட விட்டுறேன் இந்த விஷயத்தையும். அப்போது பணம் ஒதுக்கப்பட்டது, ஆனால் அந்த பணம் ஊழலாக மாறினதுனால மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குன்றீங்களா? கட்டாய அதிருப்தி. அப்போ வளர்ச்சின்றது நடக்கலை. வளர்ச்சிங்கிறது வந்து யாருக்கோ சில பேருக்கு நடந்திருக்கு, அவ்வளோதான் வளர்ச்சி. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இன்னொரு உதாரணத்தை அவர் சொல்லிடுறேன். 94 லட்சம் பேர், மொத்தமே 3 கோடி குடும்பம் தான் அங்கே பீகாரில். அதில் 3ல் 1 குடும்பம் வந்து வறுமையில் இருக்குது. வறுமைனா என்னென்னா தமிழ்நாடு மாதிரி இல்லை. தமிழ்நாடு வறுமைன்னு கேட்டிங்கன்னா 20,000க்கு கீழே வரும் மாத சம்பளம். 20,000 ஒரு பக்கம் 6,000 ரூபா சம்பளத்துக்கு கீழே இல்லை. ஒரு பக்கம் ஊழல் நடக்குது, வளர்ச்சி நடக்கலை அப்படின்னும் பொழுது பாஜக என்டிஏ ஒரு கால்குலேஷன் போடுறாங்க இல்லையா? இஸ்லாமியர்கள் இல்லாத, பட்டியல் சமூகம் இல்லாத ஒரு வேட்பாளர்களை முன்னிறுத்தி களம் காண்றது அப்படின்றப்போ அவங்க என்ன நம்பிக்கையில் இதெல்லாம் செய்கிறாங்கன்ற பேச்சு சார். அவங்களுக்கு வேறு வழியே இல்லை சார். எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஆகணுமா இல்லையா? இல்லை ஒதுங்கி நிற்க முடியாது. தோற்று போயிடுவோன்னு சொல்லி ஒதுங்கி நிற்க முடியாது. நீங்கள் பீகாரில் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர். அவரை கேண்டிடேட்டே அறிவிக்கலை. முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏன் அறிவிக்கலை? ஏன்னா போன தடவையாக ஒரு 43 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து நிதிஷ்குமாரோட அந்த செல்வாக்கை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த எலெக்ஷனோட நீங்கள் 14ஆம் தேதி நவம்பர் 14 ரிசல்ட் வர அன்னைக்கு காலையில் 10:30 to 11 மணிக்கு மட்டும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்க்காதீங்க. அதில் பாஜகவுடைய போட்டியிடக்கூடிய தொகுதிகள் பார்க்குறப்போ அவங்களாலையும் நிற்க முடியாது இல்லையா? அப்போ ஒருத்தவங்களுடைய கருத்தை ஒருத்தவங்க பற்றிக்கிட்டோம் அப்படின்றது. நீங்கள் ஆரிய தத்துவத்தை ஆதரிக்கிற பிஜேபி வந்து அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எலெக்ஷன் இருக்கணும். ரேவடி கல்ச்சர்னு சொன்ன விஷயத்த, மோடி சொன்ன விஷயத்த அங்கேயே மாற்றி அறிவிச்சாங்க. அப்போ இந்த தத்துவம் தோற்று போச்சு தானே அர்த்தம். இந்தியா ஃபுல்லாக 60 தொகுதி போனது 2024 300 தொகுதிக்கு பதிலாக 240 தொகுதி தான் வந்துச்சு. 60 தொகுதி குறைஞ்சது உத்தரப்பிரதேசம் உட்பட. எப்படி குறைஞ்சிச்சு? நீங்கள் 400ன்னு சொன்னீங்க, 240 தான் வந்துச்சு. 240 வந்ததின் அடிப்படையில் என்னன்னா தத்துவம் தோல்வி அடைந்திருக்கு. பீகார்லேயும் தோல்வி அடைய போகுது. அதுதான் தத்துவம். பிஜேபியோட தத்துவம் என்ன?
ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறது இல்ல கிடையாது. இல்ல அங்கதான் ப்ராப்ளம் வருது. இப்போ நீங்க இல்ல மகாராஷ்டிராவிலயோ கர்நாடகாவிலயோ அப்ப மணிப்பூர்ல வளர்ச்சி இருந்ததுன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் வெளில போனோம் இல்லையா? அங்க வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ. லாண்ட் ஆர்டர் இஷ்யூ யார் தூக்கி கூட்டுறது? இல்ல சார், நீங்க இதெல்லாம் விடுங்களேன். அதாவது மகாராஷ்டிராவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா பிளாக் வந்து ஜெயிக்கிறாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறாங்க அப்படின்றப்போ அங்க வந்து கீ ரோலா எது ப்ளே பண்ணுதுன்றத பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அங்க கொடுத்தது 2500 ரூபாய் பணம் தான். 1500 ரூபாயா? இல்ல 2500. அப்ப அந்த பணம் தான் முக்கியங்க. அப்ப பணத்துக்கு வந்துட்டாங்கல்ல பிஜேபி. இல்ல அங்கேயும் அது வர மாட்டாங்களான்னு கேட்குறேன். இல்ல நீங்க ஊப்பிலையும் தோல்வி 60 சீட்டு கிட்டத்தட்ட 80ல பாதி தான் ஜெயிக்கிறாங்க. மகாராஷ்டிராவிலையும் எம்பிலே தோக்குறாங்க, இதுலயும் தோக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தத்துவம் வந்து கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம். பெருமாள் வேண்டி அதாவது இந்த 400 சீட்டு கிடைச்சி 240 எல்லாரும் சொல்றாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கணும், 3வது டேர்ம் இந்தியாவை அவங்க 2 முறை ஆண்டு 3வது டேர்ம்ல அறுதி பெரும்பான்மைக்கு ஒரு 30 சீட்டு குறைவா வந்திருக்காங்க. ஒரு 30 இல்ல அவரே சொல்றதுல இன்னொரு புள்ளி இருக்கு. இப்ப ஆரிய தத்துவம் அப்படின்ற இடத்துல அவர் நகர்த்தும் போது இஸ்லாமியர்கள் பட்டி சார் ஆரிய தத்துவம்லாம் இவங்க பாருங்க சார், அவங்க எங்க நாடாளுமன்ற கம்யூனிட்டியும் முதலமைச்சர் ஆக்கி இருக்காங்க. இல்ல இல்ல சார், எல்லா ஆரிய தத்துவம் வந்து ஒரு யாதவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. இது ஒண்ணுக்கு மட்டும் மத்திய பிரதேசத்துல முதலமைச்சர் ஆக்குனது யாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு ஜாட்டை வந்து ஹரியானால ஆரிய தத்துவம் முதலமைச்சர் ஆக்குமா? பாரதிய ஜனதா ஆக்கி வச்சிருக்கு. ஒடிசால வந்து ஒரு ட்ரைபல் ஆரிய தத்துவம் முதலமைச்சர் ஆக்குமா? ஒரு ஆரிய தத்துவம் வந்து ஒரு ட்ரைபலை கொண்டு போய் பிரசிடென்டா வைக்குமா? சார் அவங்க கொண்டு போறது இன்க்ளூசிவ், எல்லாரையும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி போறாங்க. நீங்க அவங்க வந்து எல்லா செக்மெண்ட் பிசி ஓபிசி எல்லாருக்குமே அவங்க இடம் கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தை சொல்றேன், அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்ப மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் யாருன்னு அவர் சொல்லட்டும். அடுத்தது 35 பேர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. அதுல இன்க்ளூசிவ் சொல்றாருல, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் பிசி, எத்தனை பேர் முஸ்லீம் இருக்காங்கன்னு மட்டும் புள்ளிவரத்தோட எடுத்து சொல்லுங்க. இங்க பாருங்க, பாஜக வடிவமைக்கிறது முதலமைச்சர்களை, நீதிபதிகள் தேர்வுங்கிறது தனியா நடக்கிறது. ஒரு நிமிஷம், உச்ச நீதிமன்றத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஐயா ஒத்துக்கிறாரா பாஜக எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களையும் முதலமைச்சர் ஆக்கி இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? இல்லையே. ஏங்க நான் இப்பதானங்க சொன்னேன். பட்னாவி சொல்லிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க ஒரியால யாருங்க சிஎம்மா இருக்கா? மத்திய பிரதேசல யாருங்க சிஎம்மா இருக்கா? ஏங்க சார் என்ன வாதம் எப்படின்னு கேட்டா, என்ன இது? ஒரு மலைவாசியா இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நாங்க பெண்ணை வந்து நாங்க வந்து அவரை ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன உண்மையாவே ப்ராக்ரஸா? அது சிம்பாலிக் தானே. சிம்பாலிக்னா ஏமாத்துறது தானே. அத பாஜக பண்ணுச்சு. அப்ப நீங்க ஆரிய தத்துவம்னு சொல்ல கூடாது. ஏமாத்துற வேறன்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் என்னோட பேசலாம். சரி, இல்ல இன்னொன்னு ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் இருக்காரு. கவாயை ஏத்து ஒருத்தர் வக்கீல் வந்து செருப்பு வீசுறாரு. இது கண்டிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது பிரைம் மினிஸ்டருக்கு. இது எந்த தத்துவத்தை அடிப்படையில் சொல்லுது? வேற யார? இது ஒரே நிமிஷம், இது எல்லாமே பீகார் தேர்தல் களத்துக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா சார்? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அவங்க என்னன்னா பிரதமர் கண்டிக்கலன்னு சொன்னது, கண்டிச்சா 8 மணி நேரம் 1 நிமிஷம் கழிச்சு கண்டிச்சு. சரிங்க பாருங்க, அது வந்து ஒவ்வொருத்தர் அங்கங்க செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா சுப்ரீம் கோர்ட் சார். நான் என்ன இல்ல பெருமாள் மணி, நீங்க 2010 கடந்து போக 2010 2015 2020 3 தேர்தல்களிலுமே இஸ்லாமியருடைய வாக்கு வங்கின்றது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தோடு நகருது இல்லையா? அப்போ என்டிஏல இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாமல் ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றதுன்றது அவங்க இயல்பாவே அவங்க வெற்றியை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தும் சார்? அது அவங்க மேல வைக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மையான குற்றச்சாட்டு. சிறுபான்மையினருக்கு அவங்க போதிய அளவுல இடம் கொடுக்கல அப்படிங்கிறது உண்மையான குற்றச்சாட்டு. அவங்க அந்த கட்சி ஒரு முடிவா எடுக்கிறாங்க. ஆனா நீங்க ஆர்ஜேடி என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஐயா லல்லு பிரசாத் காலத்துல எவ்வளவு இஸ்லாமிய கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க. இப்ப 4 பேரை நிறுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் எத்தனை பேரை நிறுத்தியிருக்கு? 4 பேரை நிறுத்தியிருக்கு. ஜேடியு எத்தனை பேரை நிறுத்தியிருக்கு? 4 பேரை நிறுத்தியிருக்கு. நான் அதனால தான் சொல்றேன், இப்போ அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் 40, அதே மாதிரி ஒவைசியோட 64 தொகுதிகள். ஆமா சார். அந்த இஸ்லாமியருடைய வாக்கு அங்க போயிடும் அப்படின்னா வெற்றி தோல்வி எங்க நிக்கும்ன்ற கேள்வி வரும். அந்த வாக்குகள் எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த முறை வந்து ஒடுக்கப்பட்டோர் இஸ்லாமியர்கள் மத்தியில காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும். இந்த முறை ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களே என்னன்னா
இப்படி ஒரு சில முறை காங்கிரஸுக்கு வாக்களிக்காம வேறு சில சக்திகளுக்கு வாக்களிச்சு அதனால அந்த இடத்துல வந்து என்டிஏவினுடைய வெற்றி வந்ததுனால பல சமூகங்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து யார் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணுங்கிற போக்கு இருக்கு. இப்போ ஐயா குறிப்பிட்ட மாதிரி உத்தரப்பிரதேசத்துலையும் மகாராஷ்டிராலையும் இந்த 2024 தேர்தலில் வந்து ஒரு பெரிய அளவில் மாற்றல. அதுதான் இப்போ பீகாருக்குள்ள யார் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்றதை மக்கள் எப்படி நம்புறாங்கன்னு சொல்றீங்க சார்? இந்த தடவை பீகாருக்குள்ள தேர்தல் வந்து 2 பெரிய அணிக்கும் கடுமையான போட்டி. மூன்றாவதாக ஐயா பிரசாந்த் கிஷோர் யாருடைய வாக்குகளை பெறப்போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருடைய வாக்குகளை அவர் பெறப்போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த முடிவுகள் வந்து போகும். ஏன்னா அதாவது நீங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி இருக்கு, சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நெருக்கமாக இருக்கு. அப்போ ஐயா பிகே வாங்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள் அதை பொறுத்து தான் நிச்சயமாக வந்து இதை போகும். பேசலாம். எல்ஜேபியோட சிராஜ் பஸ்வான் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துட்டு நிதிஷ்குமாரை வந்து குறைச்சாங்க. அதனால தான் 43 சீட்டு வந்துச்சு. இந்த நட மாற்றி அவரத்தையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ அவரோட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து பிஜேபிக்கு ஆகும், நிதிஷ்க்கு ஆகாது. அப்போ நிதிஷ் வந்து 43லேருந்து கீழே போகிறது உறுதி. இந்த பக்கம் பிகே சொல்கிறார் பார்த்தீங்களா பிரசாந்த் கிஷோர், அவருடைய ஜன் ஸ்வராஜ் கட்சி வந்து ஸ்பாய்லராக இருக்க போகிறது உறுதி. யாரு அப்படிங்கிறது இல்லை, அதுதான் யாருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்டிஏக்கு பெரிய அளவில் பாதிப்பாக இருக்கும்னு தான் கணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்போ என்டிஏக்கு பாதிப்பு அப்படின்னா இந்தியா பிளாக் மேலே வரும் இல்லையா? ஆமாம் ஆமாம். பிகேவோட 3 கேண்டிடேட்டை வந்து என்டிஏ தூக்கியிருக்காங்க. தூக்குனது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஐயா அமித்ஷாவோடையே கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதனால பிகே வந்து என்டிஏவோட வாக்குகளை பெரிய அளவில் எடுப்பாருங்கிறது தான் ஒரு பார்வையாக இருக்குது. இப்போ ஐயா குறிப்பிட்ட மாதிரி இப்போ எல்ஜேபி வந்து உள்ளே வந்திருக்கு. ஆனால் போன தடவை வந்து அவங்க வந்து பாஜகவை எதிர்த்து வேட்பாளரை போடலை, ஜேடியூவை எதிர்த்து தான் வேட்பாளரை போட்டாங்க. அதில் தான் 43 இல்லை. அதில் நான் சொல்கிறேன் ஒரு ஃபேக்ட் இருக்குது. என்னென்னா அதில் வந்து மொத்தம் 73 சீட்டில் வந்து அந்த வெற்றி மார்ஜின் இருக்குல்ல, அதை விட அதிகமாக வந்து எல்ஜேபி வந்து ஓட்டு வாங்கினாங்க ஐயா சிராக் பாஸ்வானோட கட்சி. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 தொகுதிகளில் ஜேடியு தோத்ததை விட அதிக வாக்குகள் வாங்கினாங்க. 33 இடத்துல ஆர்ஜேடியை விட அதிக வாக்குகள் வாங்கினாங்க. அப்போ வந்து அவங்க 2 தரப்புலையும் தான் டேமேஜ் பண்ணாங்க. இப்போ உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 5 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களை பெரிய வாக்கு இருக்குது. அவங்க அப்பா வந்து இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஹாஜிப்பூரில் ஜெயிச்சவருக்கு ஐயாருக்கு அந்த ஞாபகம் இருக்கும். அப்போ அவர் ஒரு பெரிய தலைவர். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது அது வந்து ஒரு செக்மெண்ட் வந்து என்டிஏவை இது பண்ணும். அதனால தான் நம்ம வந்து வெவ்வேறு ஃபேக்டர்ஸை இணைச்சி பேச வேண்டியதாக இருக்குது. பேசலாம்.